தாவேகா தலைவர் விஜய் 3ஆம் கட்டமாக மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சியின் பயண திட்டம் வெளியாகியுள்ளது. அதன்படி காலை 8:30 மணிக்கு சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்படும் விஜய் 9:15 மணிக்கு திருச்சியை அடைகிறார். பின்னர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக 94 கிலோமீட்டர் பயணிக்கும் விஜய் முசிறி, தொட்டியம் வழியாக நாமக்கல் செல்கிறார். நாமக்கலில் காலை 11:30 மணிக்கு KS தியேட்டர் பகுதியில் உரையாற்றுகிறார். அதனைத் தொடர்ந்து முதலைப்பட்டி பைபாஸ் வழியாக வேலாயுதம்பாளையம் வரும் விஜய்க்கு வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கரூர் செல்லும் விஜய் திருக்காம்புலியூர் ரவுண்டானா பகுதியை அடைந்து அங்கிருந்து ஈரோடு சாலை வேலுசாமிபுரத்தில் உரையாற்றி பயணத்தை நிறைவு செய்கிறார். பின்னர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக திருச்சி விமான நிலையம் செல்கிறார். பள்ளி மாணவர்களுக்கான காலாண்டு தேர்வுகள் நிறைவடைந்த நிலையில் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் கடந்த 15ஆம் தேதி முதல் நடைபெற்று வந்த காலாண்டு தேர்வுகள் முடிவடைந்தன. இந்நிலையில் அக்டோபர் 5ஆம் தேதி வரை 9 நாட்கள் காலாண்டு தேர்வு விடுமுறையாகவும், அக்டோபர் 6ஆம் தேதி மீண்டும் பள்ளிகள் வழக்கம் போல் துவங்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீதிமன்ற உத்தரவின்படி இந்த விடுமுறை நாட்களில் பள்ளிகளை நடத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என தனியார் பள்ளி இயக்குநரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாடு தழுவிய அளவில் BSNL 4G சேவையை பிரதமர் மோடி நாளை ஒடிசாவில் தொடங்கி வைக்கிறார். 37,000 கோடி ரூபாய் செலவில் தற்சார்பு இந்தியாவின் கீழ் உருவாக்கப்பட்ட 97,500 4G டவர்களையும் அவர் துவக்கி வைக்கிறார். இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் 245 கோடி ரூபாய் மதிப்பில் 289 கிராமங்களுக்கு 4G சேவை வழங்கப்பட உள்ளது என்று BSNL சென்னையின் தலைமை பொது மேலாளர் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, சத்தியமங்கலம், கொல்லிமலை, ஏற்காடு, பச்சைமலை, கல்வராயன் மலை, ஜவ்வாது மலை, ஜருகு மலை உள்ளிட்ட இடங்களில் உள்ள தொலைதூர மலை கிராமங்களுக்கும் 4G சேவை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே தமிழகத்தில் 49 கிராமங்களில் தொலைத்தொடர்பு கட்டமைப்பு இல்லாதது கண்டறியப்பட்டு அப்பகுதிகளில் டவர்கள் அமைக்க மாநில அரசிடம் இடம் கேட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்ய ராணுவத்தில் இந்தியர்கள் சேர வேண்டாம் என்று வெளியுறவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. டெல்லியில் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால் வாராந்திர செய்தியாளர் சந்திப்பை மேற்கொண்டார். அப்போது ரஷ்ய ராணுவத்தில் தற்போது 27 இந்தியர்கள் பணியாற்றி வருகின்றனர் என்றும் அவர்களின் குடும்பங்களுடன் இந்திய அரசு தொடர்பில் உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். ரஷ்ய ராணுவத்தில் பணிபுரிய சலுகைகள் வழங்கப்பட்டாலும் அவை உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடியவை என்றும் அத்தகைய வலையில் விழுந்து விடாமல் இந்தியர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். லடாக்கில் மாநில அந்தஸ்து கோரி நடைபெற்ற போராட்டத்திற்கு சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் தான் காரணம் என மத்திய உள்துறை அமைச்சகம் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் நடத்தி வந்த கல்வி அமைப்பு வெளிநாடுகளிலிருந்து நிதியுதவி பெறுவதற்கான உரிமம் ரத்து செய்யப்பட்ட அடுத்த நாளில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வரி விதிப்பால் தான் இந்திய பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புட்டினை தொடர்பு கொண்டு யுக்ரைன் விவகாரம் குறித்து உரையாடியதாக நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே கூறிய கருத்து முற்றிலும் உண்மைக்கு மாறானது மற்றும் ஆதாரமற்றது என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மறுத்துள்ளது. மேலும் இதுபோன்ற பொறுப்பற்ற தவறாக சித்தரிக்கப்படும் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்தியாவின் எரிசக்தி இறக்குமதிகள் இந்திய நுகர்வோருக்கு மலிவு விலையில் எரிசக்தி கிடைப்பதை உறுதி செய்வதாகும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்துள்ளார். ஐநா அவையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உரையாற்றியதை கண்டித்து ஏராளமான உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். எதிர்ப்புக்கு மத்தியில் உரையாற்றிய நெதன்யாகு இஸ்ரேல் அமெரிக்க பாதுகாப்புக்கு ஈரான் அச்சுறுத்தலாக உள்ளது என குற்றம் சாட்டினார். ஈரானின் அணு ஆயுதம் மற்றும் பாலிஸ்டிக் திட்டத்தை அழித்துவிட்டதாக கூறிய நெதன்யாகு ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹவுதிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். ஆயுதங்களை கைவிட்டுவிட்டு பிணை கைதிகளை மீதமுள்ள ஹமாஸ் தலைவர்கள் விடுவிக்க வேண்டும் என்ற நெதன்யாகு பிணை கைதிகளை விடுவிக்காவிட்டால் ஹமாஸ் அமைப்பினர் வேட்டையாடப்படுவார்கள் என்று எச்சரித்தார். ஹமாஸ் விவகார
விவகாரத்தில் வெளியில் கண்டனம் தெரிவிக்கும் தலைவர்கள் தனிப்பட்ட முறையில் தனக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறிய நெதன்யாகு ஹமாஸை அழிக்கும் வரை காசாவில் போர் தொடரும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். காசாவில் பொதுமக்களை குறிவைத்து தாக்குவதாக கூறப்படுவது உண்மைக்கு புறம்பானது என்ற நெதன்யாகு தாக்குதல் நடத்தும் முன்பு எச்சரிக்கை துண்டு பிரசுரங்கள் விநியோகித்ததாக கூறினார். இனப்படுகொலை செய்வதாக நினைத்தால் ஏன் துண்டு பிரசுரங்களை விநியோகித்து மக்களை காப்பாற்ற நினைக்கப் போகிறோம் என்றும் கேள்வி எழுப்பினார். நெதன்யாகுவின் உரைக்கு அமெரிக்க உறுப்பினர்கள் கைத்தட்டி ஆதரவு தெரிவித்தனர். ஆசிய கோப்பை தொடரின் கடைசி சூப்பர் 4 போட்டியில் இந்திய அணி சூப்பர் ஓவரில் இலங்கை அணியை வீழ்த்தியது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியின் கடைசி சூப்பர் 4 ஆட்டத்தில் இந்தியா இலங்கை அணிகள் மோதின. இதில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 5 விக்கெட் இழப்புக்கு 202 ரன்களை குவித்தது. பின்னர் களமிறங்கிய இலங்கை அணியும் இந்திய அணியின் பந்து வீச்சை சிதறடித்து 202 ரன்களை எடுத்தது. இரு அணிகளும் 202 ரன்களை எடுத்ததால் போட்டி சமனில் முடிந்தது. பின் சூப்பர் ஓவரில் முதலில் பேட்டிங் செய்த இலங்கை 2 ரன்களை மட்டுமே எடுத்தது. பின் இலக்கை எளிதில் எட்டி இந்திய அணி வெற்றி பெற்றது. ஆட்டத்தின் கடைசி வரை விறுவிறுப்பாக சென்ற இந்த போட்டி ரசிகர்களுக்கு விருந்தாக அமைந்தது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் வரலாற்றில் 41 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இறுதிப் போட்டியில் மோத உள்ளன. 17வது ஆசிய கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி துபாய் சர்வதேச மைதானத்தில் நாளை நடைபெற உள்ளது. இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு தொடங்கும் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பல பரீட்சை நடத்த உள்ளன. இந்த தொடரில் தோல்வியே சந்திக்காத இந்தியாவை 41 ஆண்டுகளுக்கு பின் ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அணி சந்திக்க உள்ளது. பல சர்ச்சைகளுக்கு மத்தியில் இரு அணிகளும் இறுதிப் போட்டியில் மோத உள்ளதால் ஆட்டத்தில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. சிந்து நதி நீரை இந்தியா நிறுத்துவது நியாயமல்ல என பாகிஸ்தான் பிரதமர் ஷஹபாஸ் ஷரீப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க்கில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டமைப்பு மாநாட்டில் பேசிய அவர், சிந்து நதிநீரை பாகிஸ்தானுக்கு வழங்குவதை நிறுத்துவதன் மூலம் இந்தியா இரு நாடுகளுக்கும் இடையேயான சர்வதேச ஒப்பந்தத்தை மீறுவதாக அவர் தெரிவித்தார். மேலும் இந்த சிந்து நதி விவகாரத்தில் பாகிஸ்தான் மக்களுடன் நின்று இந்த உரிமைக்காக விடாமல் போராடுவோம் என கூறிய அவர், இதனை ஒரு போராகவே பாகிஸ்தான் கருதுவதாக அவர் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், காஷ்மீர் மீதான இந்தியாவின் ஆதிக்கம் ஒரு நாள் நிறுத்தப்படும் எனவும் அவர் கூறினார். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.